எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆல் இண்டியா குருபகவுட சங்கம் நிறுவன தலைவர் ராஜா பேசுவது. நம்ம எதுக்காக இந்த வீடியோ நம்ம முக்கியமாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பல வருஷமாக அதாவது 2009 நம்மளுடைய சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம 2009 நம்ம சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணி குப்பமில் சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் நம்மளுடைய தலையில் தேங்காய் உடைக்கிற ஃபங்க்ஷன் 2 இடத்துல நடந்தது. இந்த 2 இடத்துலையுமே நம்மளுடைய ஃபோட்டோ வச்சாங்க. நம்மளுடைய அந்த விளம்பரம் ஆல் இண்டியா குருபகவுட சங்கம் குறும்பர்களுடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆந்திரா கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது கர்நாடகா கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு வியப்பு ஏற்பட்டுச்சு. என்னடா இது, இவ்வளோ மக்கள் இந்த இடத்துக்கு போகிறாங்க, 2 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே இருக்குது, இவ்வளோ பேர் குறும்பர்களா அப்படின்ற அளவுக்கு அவங்க மனசில் இதற்கான சுற்று வட்டார பகுதியிலிருந்து பொதுமக்கள் ஏராளமான கூந்திருந்தனர். தகவல்களை தந்தமைக்கு நன்றி சுரேஷ். பட்டதுனால குப்பத்தில் 1 ஏக்கரை இடம் கொடுத்து 50 லட்ச ரூபா குருபா பவனுக்காக அப்போ உள்ள கவர்மெண்ட்டு சந்திரபாபு நாயுடு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சில பதவிகள் நம்ம குறும்பர்களுக்கு அந்த மாநிலத்தில் கொடுத்துருக்காங்க. ఇప్పుడు చాలా మనిషికి వచ్చి అక్కడ పోస్టింగ్ అంతా ఇచ్చారు కాబట్టి ఆంధ్ర గవర్నమెంట్ కుప్పం జిల్లాలో మనకు కుర్బా భవన్ కోసము 1 ఎకరా ల్యాండ్ ఇచ్చి 50 lakhs వచ్చి కుర్బా భవన్ కట్టడానికి ప్లేస్ ఇచ్చారు. ఫస్ట్ కుప్పంలో టీడీపీ పోస్టింగ్లో మనకు చాలా కొన్ని మందికి పోస్టింగ్లు అంతా ఇచ్చారు. అదే మరి జగన్ పార్టీలో కూడా మనకు గోరంట్ల మాధవ్ మనకు పోస్టింగ్ ఇచ్చారు. సో ఇప్పుడు కూడా టీడీపీలో చాలా మంచి మంత్రులు ఉంటారు, ఎమ్మెల్యేలు ఉంటారు. ಸೊ ಕರ್ನಾಟಕಾಗ ನೋಡಿದ್ರೆ ಇವಾಗ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಅವ್ರಿ ಈ ಥರ ಮುಖ್ಯಸ್ಥರುಗಳು ಕರ್ನಾಟಕಾಗ ಅವ್ರಿ. ಸೊ ತಮಿಳ್ನಾಡು ನಾವು ಡೆವಲಪ್ ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಫಂಡ್ ಬೇಕಾಗ್ತದೆ. ಫಂಡ್ ಇಲ್ದಿರ್ಕ ತುಂಬ ಕಷ್ಟ ಬೀಳ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಸೊ ನೀವು ಏನಿದ್ರೆ ನಾನು ಬಂದು ಇಂಡಿವಿಜುವಲಾಗಿ ಎಷ್ಟು ಕೆಲಸ ಮಾಡೋಕ್ಕಾಗ್ತದೆ ಹೇಳಿ ನೋಡೋಣ. ನಾನು ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ, ಮತ್ತು ಈ ಸಂಘನ ಯಾರು ತಗೊಂಡು ಹೋಗೋದು? ಈ ಸಂಘದಲ್ಲಿ ಫಂಡ್ ಇದ್ದರೆ ಕೆಲವರು ಜನ ಬರ್ತಾರೆ, ಸರಿ ಇದನ್ನು ಡೆವಲಪ್ ಮಾಡಬೇಕಂತೇಳಿ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾರು ಸ್ವಂತ ಕಾಸು ಯಾರು ಹಾಕ್ಕೊಂಡು ಮಾಡಲ್ಲ. ನಾನು 2009 నుంచి ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀನಿ. ಅದೆಲ್ಲ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ತುಂಬ ಖರ್ಚು ಮಾಡಿದ್ದೀನಿ, ಟೈಮ್ ವೇಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ನಮ್ಮ ಸಮುದಾಯಕ್ಕಾಗಿ. சரி, அதெல்லாம் பரவாயில்லை. அது கூட மாடியில் இருந்தால் சமுதாய குட்டி ஏனிது ஏழு நோடானா. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ஆந்திரா கர்நாடகா தமிழ் பேசியிருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃபண்டு நம்ம ஏன்னா இது சங்கத்தை எனக்காக நான் ஆரம்பிக்கலை, எல்லாருக்காக நம்ம மக்களுக்காக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா மக்களுக்கும் இந்த சங்கத்தின் மூலிமா பயன்பெற வேண்டும். ஃபஸ்ட்டு நம்ம தான் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் பாருங்கள், 2009 பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த சங்கத்துக்காக, அதாவது குறும்பர்களுக்காக. அதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட பேர் நான் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. போட்டிக்காக பண்ணியிருக்காங்க, பொறாமைக்காக யாரும் பண்ணல. நான் பொறாமைப்படலை, சந்தோஷப்படுறேன். ஏன்னா சிறு துளி, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம சிறு துளியாக அப்படியே ஒரு ஆளாக பார்த்தா அது பெருவெள்ளமாக என்றைக்கு மாறும்னு சொல்ல முடியாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்றைக்கி ராஷ்ட்ரிய சமாஜ் கட்சி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, நான் இப்போ ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா நம்ம சங்கத்தையும் பார்க்கணும், கட்சி ரீதியாகவும் நம்ம செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லலாம் அவங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில் திருப்பூரில் நாடாளுமன்றத்தில் நிறுத்தணும். இப்போ நம்ம 40 எம்பிக்கள் நம்ம உருவாக்கணும் தமிழ்நாட்டில். அது இல்லாமல் சட்டமன்றம் கிட்டத்தட்ட 234 சட்டமன்றமும் நம்ம இப்போது ரெடி பண்ணணும். ஸோ அதுக்குரிய செயல்பாடுகள் போயிட்டுருக்கு. அதுக்கு நம்மளுக்கு நிறைய ஃபண்டு தேவைப்படுது. இப்போது சீமான் இருக்கிறாரு, இது போன்ற எல்லாமே இப்போ கட்சிகள் தான். ஸோ சீமான் எப்படி வந்தார்னா, அவர் ஒரு ஆக்டர், அவர் ஒரு நடிகர், அவருக்கு பேக் போன் சில பேர் பைசா கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறையா அவருக்கு இப்போ கூட அவருக்கு ஃபண்டு வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பல கோடிக்கு அவர் 10 வருஷத்தில் ஒரு பல கோடி ரூபாய் அவர் இன்றைக்கி சீமான் சம்பாரித்து வச்சுருக்கிறாரு. அது மாதிரி நிறைய இயக்கங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ ஏடிஎம்கே எடுத்துங்க, டிஎம்கே எடுத்துங்க, பிஜேபி எடுத்துங்க, அடுத்தவங்ககிட்ட தான் ஃபண்டு வாங்கி அவங்க கட்சி நடத்துகிறாங்களே தவிர அவங்க சொந்த காசு போட்டு யாருமே கட்சி நடத்துறது கிடையாது. அது மாதிரி நான் என்னுடைய சொந்த காசு போட்டு தான் நான் கிட்டத்தட்ட 2009 பார்த்துங்களேன், ஒரு 15 வருஷத்துக்கு மேலே நான் சொந்த காசு போட்டு தான் நான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன். யார்கிட்டையும் நான் ஃபண்டு வாங்கினதும் கிடையாது. ஸோ எனக்கு அது இப்போ எனக்கு தேவைப்படுது. ஏன் தேவைப்படுதுன்னா, நம்ம பின்னாடி ஒரு பேக் போன் வேணும். ஒரு 1000 பேர் 2000 பேர் இருந்தால் தான் இந்த கட்சியை நம்ம நடத்த முடியும். நானே ராஜா நானே மந்திரின்னு சொல்லிக்க முடியாது. அதனால் எனக்குள்ளே ஒரு தோணுது, எதையாச்சும் நம்மளால் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். நம்முடைய சங்கத்துக்கு என்ஜிஓ நம்பர் வாங்கியிருக்கிறோம், என்ஜிஓ அர்பன் வாங்கியிருக்கோம், டோல்லே வாங்கியிருக்கோம்,
இன்னும் பல நம்பர்கள் எல்லாம் வாங்கியிருக்கேன். அது வாயில் தெரியல எனக்கு, இருந்தாலும் இன்னும் பல நம்பர்கள் இருக்குது நம்மளுக்கு. ஸோ உங்களால் வந்து ஃபண்டு கொடுத்தீங்கன்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன், இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா கட்டுறீங்கன்னா 1 லட்சம் நம்ம கொடுத்துடலாம், இல்லை 50,000 நம்ம கொடுத்துடலாம். நம்ம செலான் கொடுப்போம், அந்த செலானை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல 50,000 கட்டிட்டு இந்த செலானை சப்மிட் பண்ணால் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்குது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு கொடுக்குறது நேரடியாக நம்ம மக்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்சியை நல்லா நடத்தலாம். நம்ம போய் நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து சட்டசபையில் இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்துலேயும் இருந்தாலும் சரி, நம்ம எடுத்து பேசலாம் அப்படின்றது தான். நான் இன்றைக்கி வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணி இந்த கட்சியை எப்படியாச்சும் முன்னிறுத்தி கொண்டு போகணும். இது வரைக்கும் நம்ம வந்து பேப்பர் விளம்பரங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ டிஷர்ட் விளம்பரம் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. டிஷர்ட் விளம்பரமாக நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த கட்சியை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத சில உத்தியோகத்தோடு பிளானோடு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த கட்சியை வந்து மேலும் மேலும் பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துடுவேன். எப்படியும் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே ஒரு 2 அது சொல்ல முடியாது, ஆட்சி பிடிச்சாலும் பிடிப்பேன் நான். அந்த அளவுக்கு நம்ம வந்து பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபண்டு கொடுக்க முடியுமோ, 100 ரூபாயிலேருந்து 1000 ரூபாயிலேருந்து எவ்வளோ கொடுக்க முடியுமோ, 10 ரூபாயில் 20 ரூபா கொடுத்தா கூட ஓகே தான். ஏன்னா நம்ம வந்து 60 லட்சம் பேர் 70 லட்சம் பேர் இருக்கோன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஒரு ஆளுக்கு 20 ரூபா போட்டால் கூட எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களால் எவ்வளோ உதவி பண்ண முடியும் பண்ணுங்கள். ஸோ டேக்ஸ் கட்டுறவங்க வந்து இதுக்கு நம்மளுடைய சங்கத்துக்கு வந்து என்ஜிஓவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். நேரடியாக நம்ம சமுதாயத்துக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணலாம், நம்ம கட்சியை நல்லா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.